ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணி ஆளுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் ரெசிபிஸ், ஐடியாஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேன் ஹீட் ஆனது ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை வந்து ஒரு குட்டி குட்டியாக பீஸாக வந்து ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 3 குட்டி பீஸாக வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து தட்டியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த வெங்காயத்தை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வந்து வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும், கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும், அதனால் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் குக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து இந்த மாதிரி கரண்டியில் உடச்சி ஊற்றுங்க. அப்படி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.